ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2023 உலகம் முழுக்க மக்களால் அதிகம் டெலீட் செய்யப்பட்ட ஆப்கள் எது தெரியுமா? நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக இல்லை. வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உலக அளவில் சமூக ஊடக பயனர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி சுமார் 4.8 பில்லியன் மக்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் சில பிரபலமான தளங்கள் மக்களின் ஆதரவை இழந்து வருகின்றன. சராசரியாக பயனர்கள் ஒவ்வொரு மாதமும் 6 முதல் 7 வெவ்வேறு தளங்களில் ஈடுபடுவதாகவும் ஒரு நாளைக்கு சுமார் 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் அவற்றில் செலவிடுவதாகவும் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. மில்லியன் கணக்கானவர்களின் அன்றாட வாழ்வில் பிரிக்க முடியாததாக இந்த சமூக ஊடக பயன்பாடுகள் இருந்தாலும் அவற்றின் புகழும் பயன்படும் விரைவில் குறையக்கூடும். அமெரிக்காவை தளமாக கொண்ட தொழில்நுட்ப நிறுவனமான DRG டாட்டா சென்டர்ஸ் அறிக்கையின்படி 5 நாட்களில் 100 மில்லியன் பயனர்களை பெற்ற மீட்டாஸ் த்ரெட் செயலி ஜூலை 2023 தொடங்கப்பட்டதிலிருந்து தினசரி பயனர்களில் 80% வீழ்ச்சியை கண்டது. இந்த ரிசர்ச்சின் அறிக்கையின்படி பல சமூக மீடியா ஆப்கள் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்க போராடியது. இந்த ஆண்டு சாதகமாக இல்லாத பிரபலமான ஆப்கள் குறித்து கணக்கெடுப்பை நடத்த நிறுவனத்தையும் தூண்டியது. இந்த ஆண்டு மற்ற சமூக ஊடக பயன்பாடுகளை விட இன்ஸ்டாகிராமை நீக்குவதற்கான உலகளாவிய விருப்பத்தை ஆராய்ச்சி வெளிப்படுத்தியது. அறிக்கையின்படி இன்ஸ்டாகிராம் என்பது பயனர்கள் நீக்குவதற்கு மிகவும் ஆர்வமாக உள்ள தளமாக உள்ளது. 2023 ஒவ்வொரு மாதமும் எனது இன்ஸ்டாகிராம் கணக்கை எப்படி நீக்குவது என உலக அளவில் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தேடினர். இது உலக அளவில் 1 லட்சம் பேருக்கும் 12,500க்கும் அதிகமான தேடல்களாகும். DRG டேட்டா சென்டர்ஸின் தலைமை தொழில்நுட்ப அதிகாரிகள் கூறுகையில், 2023 ஆண்டில் அதிகம் நீக்கப்பட்ட செயலியாக இன்ஸ்டாகிராம் இருப்பது சமூக ஊடக விருப்பங்களில் மாறிவரும் ஆர்வத்தை எதிரொலிக்கிறது. இது பயனர் முன்னுரிமைகளில் மாறும் மாற்றத்தையும் காட்டுகிறது, மேலும் நம்பகத்தன்மையுடன் எதிரொலிக்கும் மற்றும் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்யும் தளங்களுக்கான தேவையையும் குறிக்கிறது. அடுத்ததாக Statista.com அறிக்கையின்படி ஆராய்ச்சியாளர்கள் உலக அளவில் மிகவும் பிரபலமான சோசியல் நெட்வொர்க்கை பயன்படுத்தினர். இவை பல நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஆப்களாகும். பின்னர் சராசரியாக ஒரு மாதத்திற்கு எத்தனை முறை எனது அக்கௌண்ட்டை நீக்குவது, எத்தனை முறை தேடப்பட்டது என்பதை பார்க்க 12 மாதங்களுக்கு மேலாக ஆய்வு செய்தனர். ஒவ்வொரு ஆப்பையும் பயன்படுத்தும் நபர்களின் எண்ணிக்கையுடன் இது செய்யப்பட்டது. ஆராய்ச்சியாளர்கள் பின்னர் உலகளாவிய மக்கள் தொகையை பயன்படுத்தி 1 லட்சத்திற்கும் ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட சொற்களை தேடும் நபர்களின் எண்ணிக்கையை சமன் செய்தனர். இந்த ரிசர்ச்சின்படி 2023 1,20,000 பேர் இன்ஸ்டாகிராமை நீக்க முயன்றனர். அடுத்ததாக ஸ்னாப்சாட்டை 1,28,500 பேரும், ட்விட்டரை 12,300 பேரும், டெலகிராமை 71,700 பேரும், ஃபேஸ்புக்கை 49,000 பேரும், டிக்டாக்கை 24,900 பேரும், யூடியூபை 12,500 பேரும், வாட்ஸ்அப்பை 4,950 மற்றும் வீசாட்டை 2,900 பேரும் நீக்க முயன்றுள்ளனர். மீட்டா இன்ஸ்டாகிராமின் புகைப்பட பகிர்வு பயன்பாடு பல ஆண்டுகளாக அதன் பயன்பாட்டத்தில் முதலிடத்தில் இருந்தது. இருப்பினும் பல ஆண்டுகளாக ஏற்பட்ட வளர்ச்சிகள், விளம்பரங்களின் வருகை மற்றும் பிராண்டுகளுக்கான இடமாக பயன்படுத்துபவர்கள் ஆப்பை பயன்படுத்துவதை பயனர்களை ஊக்கப்படுத்தி இருக்கலாம் என ரிசர்ச் சொல்கிறது. இந்த தளம் உலக அளவில் 2 பில்லியனுக்கும் அதிகமான பயனர்களை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் 1 மில்லியன் மக்கள் இந்த செயலியை நீக்குவதை தொடர்ந்தால் அது எதிர்காலத்தில் பிரபலமான ஆப்களுக்கு அழிவை ஏற்படுத்தும் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். மறுபுறம் ஸ்னாப்சாட் 2011 தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,30,000 பேர் அதை நீக்க விரும்பினர். Gen Z தளமானது உலக அளவில் சுமார் 750 மில்லியன் பயனர்களை கொண்டுள்ளது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.